இப்பொழுதும் நாம் இந்த 5வது நாள் இந்த நாளிலே நம்முடைய தேவனுடைய திருவசனங்களை அவர் சொல்லியிருப்பதை குறித்து நாம் பார்ப்போம். இந்த லெந்து நாட்களில்தான் நாம் நம்முடைய தேவனுடைய நியமங்கள், அவர் சொல்லியிருக்கும் காரியங்கள், அவருடைய கற்பனைகள், கட்டளைகள் யாவற்றையும் நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மற்ற எந்த காலகட்டங்களிலும் இது நமக்கு பதியாமல் இருக்கும் என்ற நிலையிலே இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். 40 நாள் லெந்து நாளிலே நாம் நம்முடைய தேவனுடைய பிரமாணங்கள் யாவற்றையும் சரியாக நாம் அறிந்து இருக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் சபையோராய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் கடவுள் தூயவர். அதாவது இஸ்ரேல் மக்கள் தூயவராய் ಇರಬೇಕು. ஏந்தா நவ கடவுள் தூயவராய் இருப்பார். களவு செய்யாமலும் பொய் ஏழாமலும் ஒவ்வொரை ஒவ்வொர் வஞ்சியாமலும் இರಬೇಕು. களவு பண்ணக்கூடாது, பொய் ஏழக்கூடாது, திருடக்கூடாது, பொய் ஏழக்கூடாது, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்க கூடாது. நன்ற பெயரால் பொய்யானையிட்டு நீங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருக்கಬೇಕು. நாவ பொய்யை மாத்தாடி நவ கடவுளுடைய பேருக்கு இழுக்கை கொண்டு வந்துவிட கூடாது. நான் நீங்கள் ஆண்டவர் தேடு ஆண்டவரை எழுவேன். அடுத்திப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ கூடாது. வேலையாளின் கூலி விடியும் வரை நின்னிடம் பெற்றிருக்க கூடாது. கூலியை ஒவ்வொருக்கு உடனடியாக கொடಬೇಕು. தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் நோடி மாதிரி பண்ணக்கூடாது. நினக்கு அடுத்திப்பவர்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்கಬೇಕು. நின் இனத்தாருள் புறங்கூறி திரியாதே. நினக்கு அடுத்த வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் நீங்கள் ஆண்டவர். இன்றைக்கு நவ இனத்தாரில் இயேசு பேர் புறங்கூறி கொண்டு திரிகிற இடவுல இடத்தின் ஜீவியத்திலே நாவ மாதிரி மற்றவர்களை புறங்கூறி திரியக்கூடும் கூடாது. அதே மாதிரியே நவ அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு இரத்த பழிக்கு நாவ காரணமாக கூடாது. இட சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு எத்தித்த தேவனுடைய நியமங்கள் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யுத அதை நாவ பின்பற்றி ஆகಬೇಕು. இன்றைக்கு இதை நாம் தெரிந்து கொண்டிருக்க. ஒவ்வொரை ஒவ்வொரு புறங்கூறுவது, அவன் அப்படி, அவன் அதை பண்ணிதான், இதை பண்ணிதான், அவன் அத்திப்பன இத்தப்பன, அவனை குறித்து தப்பாக மாத்தாடுவது. அதே மாதிரியே அவனை மற்றவர்களிடம் எடுத்துக்கொடுவது, அவனை எத்தையும் நாவ என்ன பண்ணிருಬೇಕು, அவனை அழிச்சிருಬೇಕು, அவனை கொந்திரಬೇಕು தேடு கூட்டம் கூடுவது. அது குருதி பழி. நீ அந்த காரியங்களில் உடன்படக்கூடாது. நீ அந்த காரியங்களை செய்ய உடன்படக்கூடாது. புறங்கூறி திரியாதே. நினக்கு அடுத்தவனாய் ஜீவிக்கக்கூடியவனுடைய குருதி பழிக்கு நீ காரணமாகாதே. நின்ற சகோதரரை நின் உள்ளத்தில் பகையாதே. நினக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். யாராவது பாவம் பண்ணா அவங்களை குறித்து நீ கடிந்து கொள்ளಬೇಕು. பழிக்கு பழியென நின் இனத்தார் மேல் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதே. அவன் அத்த பண்ணிதான், அவனை நான் பழி தேப்பேன், பழி தேத்திரಬೇಕು அது இந்த இடலாம் நினைக்கக்கூடாது. நீ நினக்கு அடுத்தோர் மீது அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூறுவது போல், நின்னை அன்பு கூறுவது போல் நினக்கு அடுத்தோர் மீது அன்பு கூறுவாயாக. நான் நீங்கள் ஆண்டவர். இந்த இடு கடவுளே. ஆண்டவரின் திருச்சட்டம்
எந்திலைவே நிறைவானது. அது புத்துயிர் அளிக்கிறது, கொடுத. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிப்பது. ஆண்டவரின் நியமனங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது. நாம் ஆண்டவருடைய நியமங்களின்படி நாம் நடைவாழ அது மனதுக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். லெந்து நாட்களை 40 நாள் கடவுளுடைய சமூகத்தில் தவறாமல் வந்து ஆசரிப்பது. அப்புறம் ஆண்டவரின் திருச்சட்டம் எல்லாவற்றையும் சரியாக அறிந்து கொண்டு பெற்றுப்பது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை மிகவும் நம்பத்தக்கது. நாவல் இந்த நாட்கள் 40 நாட்களும் கரெக்டான அவர் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை தியானித்து அவருடைய காரியங்களை ஆசரித்து அவருடைய நியமங்களின்படி நாம் நடந்து அவருடைய நியமங்கள் சட்டங்கள் யாவற்றையும் நாம் கைகொள்வதனாலே நம்மளுக்கு அது மிகவும் துன்ப ஒள்ளியது. அது இதயத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. நவ வாழ்க்கையை ஆண்டவருடைய கட்டளைகள் என்ன பண்ணுவத? நம்மளுடைய கண்களை ஒளிர்விப்பத, நவ வாழ்க்கையை பிரகாசமடைய செய்வத, நவ வாழ்க்கையை அது ஆசீர்வதித்து நவளை பெருக பண்ணுவது. நான் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, நன்ற பாயின் சொற்கள் எனக்கு ஒவ்வொன்றும் ஏற்றவைகளாய் இருக்கட்டும். இரட்டும் நன்ற உள்ளத்தின் எண்ணங்கள் எனக்கு உகந்ததாய் இறப்பேக்குந்தேடு நான் விரும்புகிறேன். ஆண்டவர் ನಾವು ಮಾತಾಡக்கூடிய சொற்கள் யாவற்றிலும் கவனமாயிட்டு மாத்தாடಬೇಕು. சகோதரனை புறங்கூறி திரியக்கூடாது. சகோதரன் பிறருடைய இரத்த பலிக்கு ஆளாகும்படியான கூட்டங்களில் போய் மாத்தாடிக்கொண்டு பிறருக்கு விரோதமாய் மாத்தாடக்கூடாது. நீ நின்னை அன்பு கூறுவதை போல பிறனையும் நீ அன்பு கூறಬೇಕು. இம்மாதிரியான கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் நாம தேவனிடத்தில் தான் அதை நாம முறையாக ஃபாலோ பண்ணಬೇಕು. ஆண்டவர் தாமே இந்த பூமியை நியாய தீர்க்கிற தேவனாக இப்ப அவர் வந்து சிலுவையிலே மாண்டது அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகத்தின் அனைத்து ஜனங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மாண்டார் என்பதால் நியாய தீர்ப்பு பூமிக்கு இத்த என்பதால் அவர் பூமியை நியாயம் தீர்க்க பப்பார். அவர் பப்பால ஏன நடக்கி செம்மறியாடுகளை தனியாகவும் வெள்ளாடுகளை தனியாகவும் பிரிப்பார். செம்மறியாடுகள் மேய்ப்பனுடைய பேச்சை கேட்டு சரியான முறையிலே மேய்ப்பை காலையிலிருந்து எத்தாந்திலிருந்து மாலை வரைக்கும் சரியாக மேய்க்கி. ஆனால் வெள்ளாடுகள் வேலி தாண்டுக்கு பட்டியை தாண்டுக்கு வேறொருவருடைய காட்டிலே ஓய் மேய நோடிக்கு தலையை. இம்மாதிரி அடங்காத வெள்ளாடு எனக்கு நியாய தீர்ப்புக்குள்ளாக. செம்மறியாடுகளை தேவன் தன்னிடத்திலே கூட்டி சேர்த்து கொள்வார். அத்தையும் தேடு நான் நோடிடும். அவருடைய சிங்காசனம் பூமியிலே மிகவும் மேன்மையான சிங்காசனம், அதில் வந்து அவர் அமருவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை குறித்து தெளிவாக நம்மளுக்கு வேதம் எச்சரிப்பது. அதனால நாம தேவனிடத்திலே அவருடைய நியமங்களின்படி அவருடைய நியமங்களின்படி சட்டங்களின்படி நவ காரியங்களை அவருக்குள்ளாக சரியாக கொண்டிருப்பேக்கு. அதுக்காக நாம் தொடர்ந்து 2 நாட்களில் காலங்களில் தான் நவ தேவனுடைய நியமங்களை நன்றாக கற்றுக்கொள்ள முடிக்கி. மற்ற காலங்களிலும் கிறிஸ்தவர்கள் சரியாக கற்றுக்கொள்ள முடியாது. இதில் 40 நாள் அளவும் நீ தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய நியாயங்கள், நீதிகள் அவர் ஏனேன நம்மளுக்கு பிரமாணவாய் கொட்டுப்புற கற்பனையாய் கொட்டுப்புற நாவ எத்தையெல்லாம் அவருக்கு முன்பாய் ஜீவித்தருளಬೇಕು.
அவர் நவ பாவத்திற்காக வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காக மாண்டார். அக்காரியங்கள் யாவற்றையும் குறித்து நாம கவனமாய்த்து நவ ஆண்டவரிடத்திலே நவ முழு இருதயத்தையும் முழு ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தையும் படைத்து இந்த நாட்களிலே அவருக்கு முன்பாக தொடர்ந்து நாம் அவரை தேடிக்கொண்டு வந்தோம். கடவுள்தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.